இல்லை ஸ்லோவில் லாகியில் சூப்பராக. ஃபேமிலி சைடில் என்ன ஒரு இஷ்யூ வரும், இவர் வந்து காசுக்காக என்னென்ன ட்ரை பண்ணுறாரு, எல்லாமே வந்து ஃபைட் சீன்ஸ் அவ்வளோவா கிடையாது. அதான் ஃபுல்லாக ட்விஸ்ட்டில் போயிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் வந்து கையில் காசு இல்லாமல் சொந்தக்காரங்கள்ட்ட அவ்வளோ அவமானப்படுறது நல்லா ரீச் ஆகும். ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, பார்ப்போம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. கம்பல்சரி ஒரு 100% கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறது, லைஃப்பில் எப்படி முன்னேறுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பில் இருக்காரு. எல்லாரோட ஆக்டிங் சூப்பர். ஸோ பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ எப்படி சம்பாதிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. அடுத்து என்ன நடக்குதுன்னு திரும்பி ட்விஸ்டோட தான் முடிச்சிருக்காங்க. வேற லெவல் ப்ரோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் ஷோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாட் சைக்காலஜிக்கல் பட் த்ரில்லர் அந்த எங்கேஜ் ஸ்கிரிப்டாக பயங்கரமாக குறைவே எங்கேஜ் சம்மந்தப்பட்டதோ இல்லை ரொம்ப த்ரில்லிங்காவோ அந்த மாதிரி இல்லாமல் ட்விஸ்ட்டு மட்டும் அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு மட்டும் கொடுத்தே படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யாரையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் கதையும் கேட்டுட்டு பேசணுன்றது தான். சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹீரோ கேரக்டர் இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபைட் சீன்லாம் நல்லா கொஞ்சம் வச்சா நல்லா இருந்திருக்கும். வில்லன் கேரக்டர் வந்து நினச்சோம் இன்னும் கொஞ்சம் வில்லன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சிருக்கலாம். ரொம்ப அருமையான கருத்து, பணம் சம்மந்தப்பட்ட கருத்து, நம்மளோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்ட கருத்து, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த பையன் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தான். மன்னன் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து அந்த படத்துக்கு அவர் ஒரு கிராஸ் வந்து கொடுக்குறாரு. டெக்னிக்கலாக வந்து பிஜிஎம் நல்லாயிருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா அப்படியே வந்து உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் லேகாக இருக்குது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. நல்ல படம் தான், எல்லாருக்குமே நல்ல மெசேஜ். எல்லாருமே நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ். ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கதை வந்து மேக்ஸிமம் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை வெளிப்படுத்திட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நம்ம வெளிப்படுத்தாதனால நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லலாம். அது அவங்க ஒரு சின்ன தப்புனா வெளிப்படுத்திடலாம். அவங்க அதை ஒரு விஷயத்தை மறைக்க போய் இன்னொரு விஷயம்ட்டு அது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தும். ஸோ அதை நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக பார்க்கலாம். மூவி பொறுத்தவரை ஃபேமிலியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. அதுவும் கிளைமேக்ஸும் ட்விஸ்டோடு தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேவை, ஏன்னா இது சினிமாவுக்கு, ஏன்னா வந்து ஆல்ரெடி இருந்தது எங்கள் மனசில் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து பொண்ணுக்கு எப்பவுமே ஒரு லீடர் தேவை. ஏன்னா அதோட பாடிகார்டு நல்ல எல்லா ஒரு ஸ்கில்ஸும் எல்லா குவாலிட்டியும் படத்தில் இருக்க மாதிரி பார்த்தேன். முக்கியமாக படத்தில் சொல்லப்பட்ட கதை, அந்த கதை கரு அவரோட ஆக்டிங்கும் பர்ஃபெக்ட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அதான் நீங்கள் வெளில வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட தான் வருவீங்க. ஒரு ஃபுல் ஃபீலோட வரும். கண்டிப்பாக இந்த டைம் பார்க்க அது கேட்டது எல்லாத்துக்குமே தேவை. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல
படம் எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற போர் சூழலில் நம்ம வந்து சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் நியூஸ்லையும் நிறைய பேர் பாதிக்கப்படுறத பார்க்குறோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது நம்ம ஆசைப்படுறோம். அதை இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ஈழத்தமிழ் நாட்டில் வந்து எப்படி இதை வந்து கடந்து போகிறாங்க அண்ட் அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப சூப்பராக ஒரு நைட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல். அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். விஷுவல் லாங்குவேஜ் செம்மையாக இருக்கும். அண்டர்எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ அப்படி விஷயத்தை பார்க்காதீங்க. ஸோ நம்ம அப்பா என்னைக்குமே ஹீரோ தான் நினைச்சாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு படமாக தான் இது அமையும். படத்தில் எல்லாமே நம்ம வீட்டில் நீயும் சரி நானும் சரி நம்ம அப்படியே பார்த்தா எப்படி பார்ப்போம். எல்லாரும் பைக் நல்லா தான் இருந்துச்சு படம். பிடிச்சது உள்ள அந்த படத்துலையா ஹீரோயின் தானே பிடிச்சி ரொம்ப பிடிச்சி. ஓகே அப்பாஸ் ரொம்ப நாள் புரியல. அப்பாஸ் ஓகேண்ணா எனக்கு அவ்வளோ அந்த படம் பார்க்க நான் தூங்கிட்டேன்.